இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. ஆஃப்டர் ஆல் எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு மிடில் கிளாஸ், அப்படி கூட அவளை சொல்ல முடியாது. அதுக்கும் கீழே உள்ள ஒருத்தி ஒவ்வொரு விஷயத்திலயும் உன்னை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. சாம தேவையில்லாம தேர எடுத்து தெருவுல விட்டுறாத. நீ போய மூடு. சிபி எவ்வளவு பெரிய ஆளு. சிபி முன்னாடி அவளா நின்னு பேசுறதே அசிங்கம். ஆனா ஒரு விஷயத்திலயும் சிபிய பீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஐயோ, இவ பேச பேச காரோட வேகம் அதிகமாகிட்டே இருக்கே. டே மச்சான், காரை கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா, பயமா இருக்குடா. ஏன்டா உன் கோவத்தை காற்றாட ரோடு இல்லடா. எங்க பாரு பேப், இப்படியே விட்டினா ஜனமா கம்பெனி மொத்தத்தையும் தூக்கி தமிழ் கையில கொடுத்துருவாங்க. சொல்ல முடியாது, அவ அந்த பிளானோட தான் இந்த கம்பெனிக்கு வந்தாலும் வந்திருக்கலாம். புஷ்பா அக்கா, புஷ்பா அக்கா, புஷ்பா. அப்பாடா. பேப் என்னாச்சு? தெரியல. நீ பேசின பேச்சு பொறுக்காம காரே நின்னு போச்சு. நீ வாய மூடு. டேய் இறங்கி என்னன்னு பாடுறா. பாக்குறேன் மச்சான், அதுதான் உன் பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன். பாக்குறேன். புஷ்பா ஸ்டேனர், புஷ்பா இவள கூட்டிட்டு போ, நான் காசு கொடுத்துட்டு வந்துறேன். புஷ்பா சரிக்கா, புஷ்பா சரி வா. புஷ்பா புஷ்பா சத்தம் போடாம வா. புஷ்பா. இந்தாங்கண்ணா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஷுவரா? ஷியோர். அவ பேச்ச கேட்கறதுக்கு நான் இங்கே இருந்துட்டு போயிருவேன். போ. டேஸ்டே இருக்காம என்னன்னு பாடுறா. அவனை வேற போன்னு சொல்லிட்டோம், இப்ப என்ன பண்ணுன்னு தெரியலையே. புஷ்பா புஷ்பா புஷ்பா. ஹேய் புஷ்பா இசை, புஷ்பா. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? பரவாயில்ல, நீ சாப்பிடு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இனிப்பா இருக்கு. ஓ ஸ்வீட்டா இருக்கா? சில்லற இல்லம்மா, இருங்கம்மா மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஆமா இசைக்குட்டிக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவது வாங்கி தரவா? வேணாம், அக்கா திட்டுவாங்க. அக்காவா? உங்க அக்காவா? எங்க? அது அக்கா அங்க இருக்காங்க. மச்சான் வண்டி ரெடி. இதோ வரேன். பரவாயில்ல, நீ சாப்பிடு சாப்பிடு. இசை, நான் கிளம்பட்டுமா? புஷ்பா வீடு, புஷ்பா வீடு. ஓ நான் வீட்டுக்கு வரணுமா? சரி, நான் சீக்கிரமே வர்றேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன். சரியா? நான் வீட்டுக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வர்றேன். ஓகேவா? பாய். இசை, எங்க உன் புஷ்பா? இதோ போயிட்டாங்க. ச்சே, இந்த தடவையும் நான் மிஸ் பண்ணிட்டேனா? அவர் கிளம்பிட்டாரு, நம்ம போலாம். சரி வாங்க, நம்ம போலாம். வா வா. பேபி, என்ன பேபி? நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அப்படியா? ஜானு இத பத்தி சொல்லவே இல்லையே. ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. அவங்கள மட்டும் ட்ராக் பண்ணி உன் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டேன்னு வை, அந்த தமிழ நீ ஈஸியா காலி பண்ணிரலாம். என்ன பேபி சிரிக்கிற? அந்த தமிழுக்கு சரியா இங்கிலீஷ் பேச வருமானு கூட தெரியல. அப்படியே இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் ஃபாரின் ஆக்சென்ட் சான்ஸே இல்ல. ஃபாரினர்ஸோட கல்ச்சர், அவங்களோட ஆட்டிடியூட், இதை எதையுமே அவளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஈஸியா நான் அந்த கிளையண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். தமிழ், ஐ அம் கமிங் ஃபார் யூ. சிபி. ஓகே ஜானு. Hello guys, I'm so happy to meet you all. Welcome to Jana Foods and Industries.
If everything is fine, then we can proceed with the other formalities and documentations to sign the agreement. Okay? I didn't expect you to finish the work so fast. I appreciate that. Thank you. அதான் நான் பிசினஸே முடிச்சிட்டேனே. நீ இன்னும் என்ன பேச போற? பிசினஸ் இதோட முடியல, இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் பேசுற தமிழ் உங்க எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கா? Please proceed. We can understand. இது எங்களோட லஞ்ச் டைம். வழக்கமா எந்த விருந்தாளியா இருந்தாலும் அவங்களுக்கு விருந்து கொடுக்கிறது எங்களுடைய பாரம்பரியம். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க வீட்ல லஞ்ச் ரெடி பண்ணிருக்கோம். What? கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். Sure. Okay, we will join. You are all please welcome. Thank you so much. Thank you. Thank you. Vinod, super baby. ஜானு, 1 second. என்ன ஜானு, பிசினஸ் பேசுவான்னு பார்த்தா சாப்பிட கூப்பிட்டு இருக்கா? ஏதாவது காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்க போகுது? முட்டாள்தனமா இருக்கு. ஏன் அவங்களுக்கு சாப்பிட போ தெரியாதா? இவ்வளவு பெரிய ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம், இங்கேயே ஒரு பஃபே ரெடி பண்ணா அவங்க ஸ்டைல அவங்க சாப்பிட்டு போறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜானு, பட் இவ்வளவு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா இந்த டீலே கெடுத்துருவோம் போல இருக்கே. வெயிட் பண்ணி பாப்போம். ஜானு, அவங்க வந்துட்டாங்க. மாப்பிள, என்ன பண்ணிட்டு இருக்க மாப்பிள இவ? ஜானுவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக புதுசா ஏதோ ட்ரை பண்றாளாம். கடைசியில் அசிங்கப்பட்டுதான் நிக்க போறா. ஏன் மாப்பிள, எதுக்காக தான் அத்தை இன்னும் இவளை நம்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாப்பிள.